தற்பொழுது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் கார் ஏற்றி மாணவரை கொலை செய்த வழக்கில் திமுக பிரமுகர் பேரனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல். திமுக பிரமுகர் பேரனுக்கு ஜாமீனானது மறுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக. வணக்கம் அஸ்வினி. சொகுசு கார் ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகரின் பேரனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக இந்த சம்பவம் சென்னை ஐனாவரம் முத்தம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த சுரேஷ், இவரது மகன் நிதின் சாய் மயிலாப்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் BA ஆங்கிலம் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இதேபோல் ஐனாவரம் PV கோயில் தெருவைச் சேர்ந்த அபிஷேக் என்ற இளைஞர் அதே கல்லூரியில் 2ஆம் ஆண்டும் படித்து வருகிறார். கடந்த மாதம் 29ஆம் தேதி நிதின் சாய் மற்றும் அபிஷேக் ஆகிய இருவரும் மேலும் சில கல்லூரி நண்பர்களுடன் அண்ணா நகரில் உள்ள தனியார் அதாவது உணவகத்தில் பிரியாணி கடையில் ஒன்றில் உணவு சாப்பிட சென்றுள்ளனர். நிதின் சாயின் பள்ளிக்கால ஜூனியர் நண்பரான வெங்கடேஷ் ஒரு பெண்ணை விரும்பியதாகவும் அதே பெண்ணிற்காக பிரணவ் என்கின்ற இளைஞரும் வெங்கடேஷிடம் சண்டையிட்டதாகவும் தெரிய வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பிரச்சனையில் தலையிட்ட நிதின் சாயும் அவரது நண்பர்களையும் பிரணவுக்கு ஆதரவாக வந்த லயோலா கல்லூரி மாணவர்கள் சத்ரு, அவர்தான் திமுக பிரமுகரின் பேரனாவார், தனது ரிவெஞ்ச் ரோவர் கார் சொகுசு காருடன் அவரை மிரட்டுவதற்காக மோதுவது போல் சென்று உள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த நிதின் சாய் நண்பர்கள் கார் கண்ணாடியை உடைத்ததால் அதனைத் தொடர்ந்து நிதின் சாய் அபிஷேக் சென்ற இருசக்கர வாகனத்தை விரட்டி சென்று கார் மோதி கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சந்துரு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பிரணவ் உள்ளிட்ட மேலும் 3 பேர் திருமங்கலம் காவல்துறையினர் கைது செய்தனர். வழக்கில் முதல் குற்றவாளியான சந்துரு ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான மாநகர் குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் முதலில் விபத்து வழக்காக பதிவு செய்யப்பட்ட பின்னர் இது கொலை வழக்காக மாற்றப்பட்டது. மனுதாரர் வழக்கின் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபர் எனவே ஜாமீன் வழங்க கூடாது எனவும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. இன்னும் ஒரு சில மாணவன் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இன்னும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டி உள்ளது என்பதும் கொலை செய்யப்பட்ட மாணவருக்கு மனுதாரருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளதும் தெரிவித்தார். மேலும் கொலை வழக்கில் இன்னும் யார் தொடர்பு உள்ளது என்பதனை குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அரசு வழக்கறிஞர் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.